ஹே காய்ஸ், வெல்கம் ரம்யா கண்ணன் vlogs. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ வருது. ஆம், தம்பி கொஞ்சம் பெருசானதுலேருந்து வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய எனக்கு டிஎம்ஸ் வந்து தம்பி நல்லா இருக்காங்களா, தம்பிக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் இவ்வளோ அக்கறை எடுத்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல, ஒரு சிலருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். தம்பியோட ஹெல்த் வந்து நல்லா இருக்குது. இப்போ தம்பி நார்மலாக இருக்காங்க. 7 டேஸ்க்கு மேலே ஆச்சு அவங்க நார்மல் ஆகுறதுக்கு. அவங்களுக்கு வந்து நார்மல் ஃபீவர் தான், வைரல் ஃபீவரான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆம், எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ரீசன் எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, வாழைப்பழம் வந்து கொஞ்சம் கனிஞ்சிருந்தது. சரி, கனிஞ்சு தானே இருக்கு, கனிஞ்சிருக்குன்னா ரொம்ப கனிஞ்சுக்கல, நார்மலாக வந்து கனிஞ்சிருந்தது. ஆனால் நல்ல பழமாட்டி தான் இருந்தது. அதனால நான் அந்த வாழைப்பழத்த குடுத்துருந்தேன். டாக்டர் கிட்ட நானே தான் சொன்னேன். "இல்ல டாக்டர், கொஞ்சம் வாழைப்பழம் பழுத்திருந்தது, அத குடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு மார்னிங் நான் குடுத்தேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் ஈவினிங் நைட்டு டைமில வந்து ஃபீவர் வந்துருச்சு. அதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஒரு மித்து சொல்றேன். இந்த மித்து வந்து அ நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா அப்படின்லாம் தெரியல. என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து முனியப்பன் சாமி கோவில் இருக்கு. எங்க அப்பா வந்து எங்க கோழி முட்டையிட்டிருந்தது. நாட்டுக்கோழி முட்டை வந்து அப்பா வேக வச்சு அங்கேருந்து கொண்டு வரதுக்காண்டி எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டாரு. தம்பிக்கு ஃபீவர் வந்ததுக்கப்புறமா தான் அப்பா சொன்னாரு, அங்கேருந்து நான் கொண்டு வரும்போது வீட்ல ஒரு டைம் அந்த முட்டை பாக்ஸ் கீழ விழுந்திருக்கு. அப்பா இருந்துட்டு போற அவசரத்துல எப்பவுமே அவசர அவசரமா தான் கிளம்புவாரு. ஆ எடுத்து பேக்குள்ள போட்டுட்டு இங்க வந்துட்டாரு. இங்க வரும்போது கரெக்ட்டா என்னோட கேட்டு வாசல் கிட்ட ஒரு டைம் தட்டி விழுந்திருக்கு. அப்ப அப்பாக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஓகே, சாமிய தாண்டி வரோம், கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது போல அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப அப்பா நான்வெஜ் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்தாலும் வந்து கொஞ்சோண்டு எடுத்து பிச்சு வெளியில போட்டுட்டு அப்புறம் தான் கொண்டு வருவாரு. சேம் அதே மாரி என்னோட வீட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சோண்டு பிச்சு வெளியில போட்டு கொண்டு வந்து என்கிட்ட குடுத்தாரு. நாட்டுக்கோழி முட்டையோடது. அவிச்ச முட்டை. ஆக்சுவலா அது வந்து நான் தம்பிக்கு ஊட்டல. நான் தான் வந்து சாப்பிட்டேன். வெள்ள கரு மட்டும் சாப்பிட்டு, மஞ்ச கரு வந்து நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். அதனால மஞ்ச கரு அப்படியே வச்சுட்டேன். பட் அவங்களோட தாட் என்ன அப்படின்னா, மேபி அதனால ஃபீவர் வந்திருக்குமோ! ஏன்னா, நல்லா இருந்த பையன். அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. திடீர்னு அன்னைக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. எனக்குமே வந்து நான் எல்லா நாளும் குடுக்குற மாரி தான் வாழைப்பழம் எவ்ரிடே மார்னிங் வந்து செவ்வாழை குடுத்துருவேன். செவ்வாழை குடுத்துட்டு நான் ஃபீட் பண்ணேன் அப்டின்னா, அவங்க மோஷன் போயிருவாங்க. இது வந்து கன்டினியூவா ஒரு 2 வீக்ஸா அது மெயின்டெயின் ஆகுது. அவங்க மோஷன் ப்ராப்ளம் இருந்தது. சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்ப இருந்த ப்ராப்ளம் இந்த செவ்வாழை குடுக்கும்போதும், அப்புறம் இந்த கிரேப்ஸ் குடுப்பேன். ஆ கருப்பு திராட்சைய வந்து ஊற வச்சு அதோட வாட்டர் வந்து குடுப்பேன். அப்டினாலும் அவங்க மோஷன் போயிருவாங்க. அத விட எனக்கு செவ்வாழை வந்து பெட்டரா இருந்தது. அவங்க நல்லா மோஷன் போனாங்க. இல்லன்னா அழுவாங்க மோஷன் போறதுக்கு. அந்த ஒரு ரீசன்னால நான் அத குடுத்துட்டுருந்தேன். என்னடா தினமும் பண்றது தானே பண்ணேன், எப்படிடா ஃபீவர் வந்தது அப்படின்னு நான் யோசிச்சேன். எங்க அப்பாவோட தாட் இது. அப்படிலாம் வந்து போயிட்டு இருந்தது. ஆனா அவனுக்கு ஃபீவர் வரதுக்கு நான் எதுவுமே பண்ணல. பச்சை தண்ணி குடுத்தியான்னு கேட்குறாங்க. இல்ல எங்கேயாவது வெளியில போனியான்னு கேட்குறாங்க. சீரடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சம்திங் அது வேற சொன்னாங்க. சீரடிக்கிறது அப்படின்னா, குழந்தைக வந்து யாராவது சம்திங் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். அத டீட்டெயிலா எனக்கு சொல்ல தெரியல. சீரடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், சரியாகல. எனக்கு மனசு கேட்கல. சரி, கோயிலுக்கும் போயிட்டு வந்துரலாம். என் குழந்தை விஷயத்துல ஏன் யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போய் மந்திரிச்சுட்டு வந்துட்டேன். இதுல என்ன ஷாக்கிங்னா, ஆக்சுவலா எனக்கு வந்து சாமி பக்தி கிடையாது. இது எங்க வீட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட வீட்ல இருக்கிறவங்களுக்கு சாமி பக்தி எல்லாத்துக்கும் டாப் லெவல்ல இருக்கு அப்டின்னா, அவங்களோட அடிமட்டத்தில கூட நான் இருக்க மாட்டேன். எனக்கு சாமி பக்தி கிடையாது. அது எதனால அப்டின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. பட் நான் சாமி கும்பிடுவேன். எல்லா சாமியுமே நான் கும்பிடுவேன். எல்லா கோயிலுக்கும் போவேன். நான் சர்ச்சுக்கு போவேன். மசூதிக்குலாம் போனது கிடையாது. அதுக்கெல்லாம் அலோட் இல்ல. சர்ச்சுக்கு போவேன். அ கோவிலுக்கும் போவேன். சம்திங் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூப்பிட்டாலும் அந்த மாரி போயிடுவேன். பட் சாமி வந்து அவ்வளோக்கா எனக்கு நான் விரும்பி கும்பிடுறது கிடையாது. மத்தவங்களுக்காக, என்னோட ஃபேமிலிக்காக நான் கும்பிடுவேன். எனக்கு வந்து நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கு. என்னோட நம்பிக்கைய வச்சு நான் வந்து அத வந்து பெருசா அத விடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ
அவ்ளோ காய்ச்சலோட தம்பிய வந்து வீட்ல இருந்து நான் வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன். முனியப்பன் கோவிலுக்கு தான் கூட்டிட்டு வரேன். என் வீட்டு முன்னாடி இருக்க கோவிலுக்கு தான் கூட்டிட்டு வரேன். எனக்கு இதில என்ன ஷாக்கிங்னா, அவரு வந்து முனியப்பன் கோவில்ல இருக்கிறவரு வந்து நான் எப்பவுமே தேங்காய் வாங்கி குடுத்தேன்னா, எங்கள சுத்தி தேங்காவ உடைச்சுருவாரு. ஏன் என்னன்னு அது எனக்கு நான் இதுவரைக்கும் கேட்டதில்ல. ஆனா எங்களுக்கு மட்டும் அத நான் பண்றத நான் பார்த்துருக்கேன். நான் போய் தேங்காய் வாங்கி குடுத்தேன் அப்டின்னா, அத சாமிக்கு அவரு உடைச்சதே கிடையாது. எங்கள திஷ்டி கழிச்சு ரோட்ல உடைப்பாரு. அது வந்து பண்றாரு. பண்ணிட்டு என்ன இப்டி தள்ளி விடுறாரு. "இப்டி போ" அப்டின்னு சொல்லிட்டு. அது உடைச்சு அவர் திண்ணூறு பூசிட்டு நான் வீட்டுக்கு வரச்ச தம்பி உடம்புல அந்த ஹீட்டே கிடையாது. நான் எங்க வீட்டுக்கு தான் வந்தேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறமா தான் மறுபடியும் என்னோட அ தம்பிக்கு ஃபர்ஸ்ட்லருந்து பார்க்குற டாக்டர பார்க்க போலாம். இங்க பார்த்தது வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, போற வழி தானேன்னு சாமிய கும்பிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போறேன். அங்க நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது தம்பிக்கு சுத்தமா காய்ச்சலே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸு வந்து என்ன கேட்குறாங்க, "என்னம்மா காய்ச்சலே இல்ல, காய்ச்சல்ன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லங்க இப்பதாங்க காய்ச்சல் இல்ல. நான் காலையிலேருந்து அவனுக்கு நெருப்பா கொதிச்சது, நைட்டு ஃபுல்லா நெருப்பா கொதிச்சது. இதுக்கு முன்னாடி நான் டாக்டர பார்த்தா அவர் குடுத்த மெடிசன் எதுவுமே கேட்கல. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொல்றேன். அப்புறம் எங்க அம்மா கால் பண்றாங்க. எங்க அம்மாகிட்டயே வந்து இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டாலே கொஞ்சம் ஒரு மாரி நெனைப்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் வெளியில வந்துட்டு சொல்றேன், "கோயிலுக்கு போய் வந்திருச்சேன். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். காய்ச்சலே இல்ல." அப்படின்ட்டு. "பாத்தியா இத தான் நான் வந்து காய்ச்சல் வந்த அன்னையிலருந்து சொல்லிட்டுருக்கேன்." காய்ச்சல் வந்து 3வது நாள் தான் வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்தேன். 3வது நாளோ, 4வது நாளோ தான். ஃபர்ஸ்ட்டு 3 நாள் வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல குடுத்த மெடிசன வந்து கன்டின்யூ பண்ணலாம். சரி எதுக்கு மாத்தி மாத்தி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த மெடிசன் வந்து ட்ரை பண்ணேன். நைட்டு ஃபுல்லா ஹீட் இருக்கும். அப்படியே ஹீட்டா இருக்கும். பையன் தூங்கவே மாட்டான். எதுவுமே பண்ண மாட்டான். நைட்டெல்லாம் அனத்துவான். ம், ம் இப்படி அனத்துவான். அழுவான். ஒரு சொட்டு என் கண்ல தூக்கம் இருக்காது. என் பையன் தூங்குனாலும் எனக்கு தூக்கமே இருக்காது. எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அவன் தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8 மந்த்ல அவன் அப்படி இருந்ததே கிடையாது. அதனாலே எனக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து என்ன பேசிட்டு இருந்தேங்கிறதே மறந்துட்டேன். இடையில தம்பி எந்திரிச்சிட்டான். மறுபடியும் அவன போய் படுக்க வச்சுட்டு வந்தேன். என்னடா நைட்டிக்கு வாட்ச் கட்டியிருக்காளே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்பதான் அ ரிவ்யூ குடுக்கறக்காண்டி ஒரு ஷூட்டெல்லாம் பண்ணேன். அதனால அத மறந்துட்டேன். இப்பதான் கை தூக்கும்போது எனக்கு வாட்ச்சே தெரியுது. மத்ததெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இத மட்டும் மறந்துட்டேன். இப்போ வந்து தம்பிக்கு ஓவரால் எல்லாமே சரியாயிருச்சு. அந்த 5 நாளுமே அவன் ஃபுட் எடுத்துக்கல. இந்த 2 நாள் தான் வந்து அவன் ஃபுட்டே வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சான். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் உங்ககிட்ட சொன்னா வந்து எனக்கு அது சரியாகுதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது எதுனால அப்டின்னா, எனக்கு குழந்தை கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த் பீரியட்ஸ் ஆகல. அந்த டைம்ல வந்து உங்ககிட்ட தான் நான் சொல்லியிருப்பேன். 3 மந்த் தள்ளி போச்சுன்னு நெனச்சேன். அது கிடையாது. எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம் அப்டின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல எல்லாருமே வந்து, "இல்ல உங்களுக்கு குழந்தை வந்து பிறக்கும், கன்சீவ் ஆவீங்க" அப்டின்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்து அதில எனக்கு வந்திருந்தது. அந்த கமெண்ட்ஸ்னாலயா என்னன்னு தெரியல. அதில இருந்து ஒரு 2 மந்த்ல வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து டெலிவரி டேட் குடுத்துட்டாங்க. டெலிவரி டேட் நாளைக்கின்னா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் பொலம்புறேன். எனக்கு இன்னும் வலி வரல. ஆ டெலிவரி டேட்டு எனக்கு நாளான்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில வந்த கமெண்ட்ஸும் ஆயிரக்கணக்கில. அந்த கமெண்ட்ஸ்லயும் நீங்க சொல்லியிருப்பீங்க, "வலி வந்துரும் சிஸ்டர்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க பாசிட்டிவா பேசினதும் எனக்கு அன்னைக்கு நைட்டே வந்து அதாவது இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன்னா, அடுத்த நாளே எனக்கு பெயின் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. இதே மாரி தான் இப்போ தம்பிக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். அடுத்த நாள் தம்பிக்கு வந்து சரியாச்சு. ஒண்ணு கோவில் போன ஒரு இன்சிடென்ட் எனக்கு தோணுது. இன்னொன்னு உங்களோட பிரேயர்ஸ். எனக்கு நீங்க யாருன்னு தெரியாத ஒருத்தங்க எந்த கள்ளம், கபடமும் இல்லாம ஒருத்தங்க பிரேயர் பண்றாங்கல்ல, இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரேயருக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் அத ட்ரஸ்ட் பண்ணுவேன். மேபி அந்த ஒரு ட்ரஸ்ட்டா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க எனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கமாண்டு மெனக்கெட்டு உட்காந்து டைப் பண்ணுவீங்க. 10 கமாண்டா இருந்தாலும் சரி, 100, 1000 கமாண்டா இருந்தாலும் சரி, அந்த 10 பேர் வேண்டுறது நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன நீங்க முன்ன பின்ன நேர்ல பார்த்தது கிடையாது. என்ன என்ன பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் இந்த வீடியோல தெரியறது தான் ரம்யா.
இவ இப்படிதான் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் தெரியும். அவங்க வேண்டுறது எனக்கு அப்படிங்கும்போது, அது எனக்கு நடக்குது அப்படின்ற மாரி அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா, அது உங்ககிட்ட சொல்லி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தம்பியோட அப்டேட்ஸ். இன்னொன்னு வந்து நெறைய பேர் வந்து ஃபுட் தம்பிக்கு என்ன குடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து வீடியோஸ்ல போட சொல்றீங்க. வீடியோஸ் சீரியஸாவே எடுக்க முடியல. அதுக்கு பதிலா நான் வேணா எப்படி பண்றேங்கிறத இந்த மாரி வீடியோல சொல்லி போடட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா கூட, நான் இந்த மாரி பேசி பேசி கூட ஷார்ட்ஸ்ல இன்னன்னைக்கு நான் தம்பிக்கு இது குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வேணா அப்டேட் பண்றேன். அத வேணா நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியல. ஆனா ஃபுட் கேட்குற மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொன்னு சொல்றேன். அ கொஞ்சம் வியூஸ் போச்சு, நல்லா சம்பாரிக்க ஆரம்பிச்சுட்டா, அதனால தான் ரிப்ளேவ ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படி கிடையாது. தம்பி பெருசாக பெருசாக எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. வீட்டு வேலையும் நான் தான் பார்க்கணும். தம்பிய நான் பார்க்கணும். வீடியோ எடிட் பண்ணி போடணும். வீடியோ எடிட் பண்ணி போட்டா தான் எனக்கு இன்கம். அதாவது யூடியூப்ல தான் எனக்கு இன்கம் வருதான்னு கேட்டா கிடையாது. இன்ஸ்டால எனக்கு இன்கம் வரதுக்கான சோர்ஸ் இருக்கு. அத நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் யூடியூப் இது 2யும் மேனேஜ் பண்ணா தான் மந்த்லி எனக்கு ஒரு என்னால ஏர்ன் பண்ண முடியும். அதுவுமே வந்து பெர்மனன்ட்டாலாம் கிடையாது. ஒரு பர்ட்டிகுலரா நான் வேலை செய்யணும். நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன். நைட்டெல்லாம் நான் தூங்குறதுக்கு 3 மணி, 2 மணி ஆயிரும் டப்பிங் குடுத்துட்டு படுக்கிறதுக்கு. இன்னைக்கு தான் நான் இந்த மைக்க புடிச்சு உங்க முன்னாடி வீடியோல பேசுறேன். இல்லன்னா பேக்ரவுண்ட்ல உட்காந்து வீடியோ தனியா எடுத்துட்டு, வாய்ஸ் தனியா குடுத்துட்ருப்பேன். எல்லா வீடியோஸ்க்குமே அப்படிதான். நான் தூங்குற டைம் தம்பி தூங்குறது நைட்டு டைமுக்கு தான் தூங்குவான். பகல்லலாம் ஒரு 1/2 அன் ஹவர்ல எந்திரிச்சிருவான். அந்த 1/2 அன் ஹவர்ல நான் பாத்திரம் கழுவ முடியும், வீடு கூட்ட முடியும். வேற எதுவும் என்னால பண்ண முடியாது. பேலன்ஸ் இருக்கிற டைம்ல வீடியோஸ் எடுத்துட்டு, நைட் அவன் தூங்குனதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு வீடியோக்கும் டப்பிங் பண்ணி பண்ணி நான் வந்து அத போஸ்ட் பண்றேன். இப்படி தான் என்னோட டைம் போகுது. நான் ஹார்ட் ஒர்க் பண்றது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப கண்ணாவுமே எனக்கு சுத்தமா சப்போர்ட் கிடையாது. கண்ணாக்கு வந்து என்ன ரீசன் தெரியல. அவ யாராவது ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. வீடியோவுக்கு சுத்தமாவே அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது. பையனையும் நான் தான் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. வீட்டு வேலையும் நான் தான் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அது போக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இப்போ எனக்கு யாராவது கூட இருந்துட்டாங்க அப்படின்னா, தம்பிய பார்த்துக்குவாங்க. நான் மத்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இருக்கும். யாருமே எனக்கு கிடையாது. நான் மட்டும் தான். அதுக்காண்டி அம்மாவ வீட்ல இருக்க சொல்ல முடியாது. அவங்க வந்து தம்பிக 2 பேத்த பார்க்கணும். என்னையே பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னால முடியும். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் மந்த்லி இன்கம் எடுக்கணும்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட்டும் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் நீங்க கேட்கறதெல்லாம் என்னால பண்ண முடியல. அது வந்து கொஞ்சம் உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. பட் அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இதுக்கு கேட்குறேன். இந்த மாரி நான் வாயில சொன்னா ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆ தென் வேற எதுவும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கல. அவ்வளோதான். நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 98 கம்ப்ளீட் பண்ணி 99 வரதுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் தான் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகறதுக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நாள்ல முடிப்போம்னு எனக்கே தெரியல. ஏன்னா, இப்ப நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் வியூஸ்லலாம். கன்டினியூவா வீடியோ போடாதனால, இதுக்கப்புறம் கன்டினியூவா வீடியோ போடுறதுக்கு நானும் ட்ரை பண்றேன். டாடா! பாய் பாய்.